சுயமரியாதை. தடைகளை அழிக்கும் யுக்தி சதா நினைவில் இருப்பின் புருஷார்த்தம் கீழ்நோக்கி செல்லாது. என்னால் தேவதை ஆக முடியும் என்று எப்போதாவது யோசித்து இருப்போமா? கேட்காமலே விலை மதிக்க முடியாத ஞான செல்வம் கிடைத்து கொண்டு இருக்கிறது. அப்படிப்பட்ட பத்மாபதம் பாக்கியசாலியாக தன்னை அறிகிறீர்களா? தேசத்தின் ஜனாதிபதி கூட உங்கள் முன் ஒன்றுமே இல்லை. அந்த அளவு உயர்ந்த பார்வை, உயர்ந்த சுயமரியாதை நினைவுக்கு வருகிறதா? பலவீனம் வந்திட இடம் தராதீர்கள். சர்வசக்திவானுடன் எனது சம்பந்தம் உள்ளது. இது எப்போதும் நினைவில் இருக்கட்டும். நாம் சிரேஷ்ட சூரிய வம்சத்தை சேர்ந்தவர். மாயா எப்படி நம்மிடம் யுத்தம் செய்யும்? தன்னுடைய தந்தை, தன்னுடைய வம்சம் நினைவில் வைத்தால் மாயா ஒன்றுமே செய்ய முடியாது. 25:1-70. பாபாவிடம் இருந்து சிநேகம் எப்படி பெற முடியும் அறிவீர்களா? எவ்வளவு பாபாவின் காரியத்தில் சகயோகி ஆகிறீர்களோ அவ்வளவு சிநேகம் பெற முடியும். எவ்வளவு நிர்மாணமோ அவ்வளவு சுவமானம். எவ்வளவு பாப்தாதாவுக்கு சமமோ அவ்வளவு சுவமானம். 5:4-70. தாரணை இல்லாமல் தன்னுடைய மற்றும் சேவையின் முன்னேற்றம் ஏற்படாது. முக்கிய 2 தாரணை ஈஸ்வரிய ரூஹாப் மற்றும் இரக்கம். இந்த இரண்டும் சமமாக இருக்கும்போதே ஆன்மீக நிலை உருவாகும். இரண்டையும் சமமாக வைப்பதால் தனது சோமானத்தை சுயம் வைக்க முடியும். எல்லா ஆத்மாவிடமிருந்தும் ஸ்வமானம் பெற முடியும். மதிப்பின் இச்சையை நீக்கி ஸ்வமானில் நிலைப்பதால் மதிப்பு நிழல் போல் நம் பின்னால் வந்து கொண்டே இருக்கும். 11:7-71. படிப்பின் இலட்சியமே தேக அபிமானத்தில் இருந்து விலகி ஆத்ம அபிமானி ஆவதாகும். தனது சுவமானத்தில் இருப்பதால் தேக அபிமானம் அழிந்துவிடும். நான் உயர்ந்ததிலும் உயர்ந்த பிராமண ஆத்மா, பிரம்மாண்டம் மற்றும் உலகிற்கு அதிகாரி ஆகும் ஆத்மா நான். இது சுயமரியாதை ஆகும். சுயமரியாதை மூலம் சுபாவமும் நல்லதாக ஆகிறது. மதிப்பு கிடைக்கிறது. சர்வ பிராப்தி பெறலாம். யக்ய ஆரம்ப காலத்தில் பெண் என்ற எண்ணத்தை போக்க நான் ஆத்மா ஆண் ஆவேன் என்ற சுயமரியாதையில் இருந்தனர். நான் சிவசக்தி ஆவேன். இதுவும் சோமான் ஆகும். அனைவருக்கும் சோமான ஸ்மிருதி கொடு. அந்த சொரூபத்தின் அனுபவி ஆக்கு. நான் மாஸ்டர் சர்வசக்திவான்
என சங்கல்பம் செய்ததும் நிலை உருவாகிவிடும். கடின பரீட்சை சமயத்தில் தனது சோமானத்தில் இருப்பதால் பரீட்சையை சந்திப்பது எளிதாகிவிடும். 21/1/72. சர்வஸ்வரூபம் சர்வ சம்பந்தம் மூலம் பாபாவை அறிவது அவசியம். தன்னையும் நான் என்னவாக எப்படி இருக்கிறேன் என அறிய வேண்டும். அறிவது எனில் ஏற்பது ஆகும். ஏற்று நடப்பதால் நிலை என்ன ஆகும்? தேகத்தில் விதேகி, வியக்தத்தில் அவ்யக்தம், நடந்தாலும் சுற்றினாலும் பரிஸ்தா. கர்மம் செய்த போதும் கர்மாதீத நிலை ஆகிவிடும். சுய நிலையில் நிலைத்து நடப்பவர் எண்ணம் சொல் நியமம் ஆகிவிடுகிறது. சமய அறிமுகமும் தெளிவாக இருக்கும். நான் என்ன கர்மம் செய்கிறேனோ அதை பார்த்து அனைவரும் செய்வர். சுய சொரூப ஸ்மிருதி இருப்பதால் எந்த கர்மமும் தலைகீழாக ஆகாது. செய்யும் கர்மம் எதுவாக இருப்பினும் நிச்சய புத்தியுடன் செய்ய வேண்டும். 3/2/72. ஓம் சாந்தி. சுவமானத்தில் நிலைத்திரு. இது நமக்கு கிடைத்த கட்டளை ஆகும். சுவமானில் நிலைத்து பின்னர் சேவைக்கான திட்டம் போட்டு செயலில் கொண்டு வாருங்கள். சேவையில் சோமான் என்ற சப்தத்தில் சுவத்தை விடுத்து மான், அதாவது மதிப்பு எதிர்பார்ப்பதால் உழைப்பு அனுபவம் ஆகிறது. களைப்பு ஏற்பட்டு அலட்சியத்தில் வந்து விடுகிறீர்கள். சேவையில் வெற்றி கிடைப்பதில்லை. தனது ஸ்திதியில் சங்கல்ப குவாண்டிட்டி இருக்கிறது, குவாலிட்டி இருப்பதில்லை. அதனால் சேவையிலும் குவாண்டிட்டி இருக்கிறது, குவாலிட்டி இருப்பதில்லை. விஸ்தாரத்தில் செல்லும்போது மற்றவர் நன்மை செய்கிறீர்கள், தனது நன்மை இருப்பதில்லை. முதலில் தன்னை பார்க்க வேண்டும். மற்றவருக்கு அதிக அட்டென்ஷன் தரும்போது சுயத்தில் டென்ஷன் வந்து விடுகிறது. தனது சேவையை விட்டு மற்றவர் சேவை மட்டும் செய்வதால் சமயம் சங்கல்பம் அதிகம் செலவு ஆகிறது. சேமிப்பு ஆவதில்லை, குஷி இருப்பதில்லை. 21 பிறவிக்கு சேமிக்க கற்றுக்கொள்ளுங்கள். என்ன கிடைத்ததோ அதை மற்றவருக்கு தானம் செய்து குஷி அடைகிறீர்கள். தன்னுள் அடக்கிக் கொள்ளும் சக்தி இருப்பதில்லை. சக்தி இல்லாத காரணத்தால் நிர்விக்னமாக இருக்க முடிவதில்லை. சின்ன சின்ன விக்னம் லகனை டிஸ்டர்ப் செய்கிறது. அடக்கிக் கொள்ளும் சக்தியை தாரணை செய்ய வேண்டும். முகத்தில் குஷி வெளிப்படுவது போல சக்தியும் வெளிப்பட வேண்டும். சரளதாவுடன் அடக்கிக் கொள்ளும் சகித்து கொள்ளும் சக்தியும் தேவை. சுய சக்திசாலி உள்ளுணர்வு வாயு மண்டலத்தில் மாற்றத்தை கொண்டு வந்து விடும். தூய்மை ஆகுபவர்கள்
வாயு மண்டலத்திற்கு வசம் ஆக மாட்டார்கள். பதித்த வாயு மண்டலத்தை வர்ணனை செய்யக்கூடாது. வாயு மண்டலத்தை வர்ணிப்பதும் வீணானது. எங்கு வீணானது உள்ளதோ அங்கு சக்தி இருப்பது இல்லை. செய்த பாவ கர்மத்திற்கு பச்சாதாபப்பட்டு மன்னிப்பு கேட்பதால் அதன் கரை நீங்குவதில்லை. பதிவேட்டில் கரை விழுந்ததுதான். சங்கல்பத்தில், உள் உணர்வில், ஸ்மிருதியில் கூட பாவத்திற்கான சங்கல்பம் வரக்கூடாது. அதுவே தூய்மை ஆகும். ஆகவே ஒவ்வொரு அடியிலும் எச்சரிக்கை தேவை. ஒரு பலவீனம் பல விசேஷ தன்மையை போக்கிவிடும். அமிர்தம் எவ்வளவு இருந்தாலும் ஒரு துளி விஷம் கலந்துவிட்டால் அமிர்தம் அனைத்தும் வீண் ஆகிவிடும். அதுபோல எவ்வளவு சேவை செய்திருப்பினும் ஒரு சிறு தவறு எல்லா சேவையையும் முடித்துவிடும். ஆகவே மிக கவனம் தேவை. வாயு மண்டலத்தை சக்திசாலி ஆக்குங்கள். உள் உணர்வு சக்திசாலியாக இருக்க வேண்டும். 10/5/72. அபிமானம், அறிந்து கொள்ளாமல் இருப்பது, இந்த இரண்டும் புருஷார்த்தத்தை கீழே நோக்கி செல்ல வைக்கிறது. யாராவது நம்மிடம் உள்ள குறைகளை சுட்டி காட்டினால் அது நிகழ்காலம், வருங்காலத்திற்கான முன்னேற்றத்திற்கான சாதனமாக கருதி சுட்டி காட்டியதை அடக்கி சகித்து கொள்ளும் சக்தியை நிரப்பும் அபியாசம் தேவை. சூட்சமத்தில், பார்வையில் ஏன் எப்படி ஆனது என்ற குழப்பம் இருப்பின் ஆத்ம அபிமானி நிலை என கூற முடியாது. நமக்கு படிப்பினை தருபவர் மீதும் சுப பாவனை, சிநேகம் இருப்பதே ஆத்ம அபிமானி நிலை ஆகும். அபிமானம் இருந்தால் அவமானத்தை சகிக்க முடிவதில்லை. தன்னை காத்து கொள்ள சிலர் அறிந்து கொள்ளாதவர் போல் இருக்கின்றனர். சிலர் உண்மையிலேயே அறியாமல் உள்ளனர். இந்த இரண்டிற்கு பதிலாக சோமானத்தை தாரணை செய்ய வேண்டும். மனதில் சோமானமும் சொல் செயலில் நிர்மாணமும் இருந்தால் அபிமானம் முடிந்து போகும். ஆன்மீக சக்தியின் பிரபாவத்தை ஏற்படுத்த வேண்டும். அறிந்து கொள்ளாமல் இருப்பது எனில் கேட்பதை சொரூபத்தில் கொண்டு வராமல் இருப்பது ஆகும். சொரூபத்தின் மூலம் படிப்பினை தருவதே தகுதியுள்ள ஆசிரியரின் அடையாளம் ஆகும். அவர் பார்த்தாலும் நடந்தாலும் அதில் மற்றவருக்கு படிப்பினை கிடைக்கும். சிரேஷ்ட செயல், சிரேஷ்ட சங்கல்ப சக்தி மூலம் அனுபவம் செய்விக்க வேண்டும். 10/6/72. ஓம் சாந்தி.